இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய இந்து சமயம் ஆலய பணிகளை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்றது. கோயிலுக்கு பணம் கொடுப்பது, கோயில் கட்டுகின்ற, ஆலயம் கட்டுகின்ற நல்ல பணிகளுக்கு எங்களாலான பங்களிப்புகளை செய்வது, கோயிலுக்கு ஏதாவது பூசை பொருட்கள் உட்பட கோயிலுக்கு வேண்டிய எதுவானாலும், அது கொடியா குடையா ஆலவட்டமா, வாகனங்கள் செய்து கொடுப்பது, தேர் செய்து கொடுப்பது, தீர்த்தக்கேணி அமைப்பது என்று ஆலய கொடிமரம் உருவாக்குவது, ஆலயத்திலே இருக்கக்கூடிய பரிவார சன்னிதானங்களை அமைப்பதென்று எங்களுடைய இந்துக்கள் ஆலயங்களுக்கு செய்கின்ற தொண்டு அளப்பெரியது. அது அவரவர் வசதிக்கேற்ப, அவரவர் விருப்புக்கேற்ப, அவரவர்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஊரிலே இருக்கக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக வழிபடுகிற தெய்வம் இப்படி எதுவானாலும் அது அவரவர் விருப்பம். இந்து சமயம் அதை கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் அதனுடைய வலிமையை உணர்ந்து இந்துக்கள் அதற்கான பங்களிப்புகளை செய்வதுண்டு. இது சில வேளைகளிலே கொஞ்சம் நாஸ்திக போக்கூடியவர்கள் அல்லது உலகளாவிய ரீதியிலே அதாவது உலகியல் வாழ்விலே சற்று அக்கறை கொண்டு சிந்திக்கிறவர்கள் விமர்சிக்கின்ற ஒரு விடயமாகவும் இருப்பதுண்டு. கோயிலுக்கு இவ்வளவு பணங்களை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டுமா? ஏழை எளியவர்களுடைய பசியை போக்கலாமே, இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமே. சில வேளைகளில் அப்படி பேசுகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அது வேறு விடயம், அதை பற்றி அல்லது இந்த பதிவு. உண்மையில் இந்த சிவப்பணி கோயில்களுக்காக செலவழிக்கின்ற செலவு என்பது எப்படியான தர்மம்? அது செய்ய வேண்டியதா அல்லது இந்த சீர்திருத்தவாதிகள், சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் பேசுவது போலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பணியா? எது சிறந்தது என்று கேட்டால், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வறியவர்களுடைய பசிப்புணியை போக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலே மறுப்பு எதுவும் கிடையாது. அது மிக முக்கியமான தர்மம், நல்ல தர்மம், அதை பேணலாம். சிவத்தொண்டு என்பது, ஆலய பணிகள் என்பது, ஆலயத்துக்கு செய்கின்ற கைமாறு என்பது மிக முக்கியமானது. அதை யாரும் குறைத்து எடை போடக்கூடாது. அதை ஆண்டவன் கேட்டானா? கடவுள் அப்படியெல்லாம் செய்ய சொன்னாரா? இந்த பெரிய ஆடம்பரமான ஆலய அமைப்புகள், ஆடம்பரமான வசதிகள் எல்லாம் தேவைதானா? இப்படி புத்திசாலித்தனமாக கேள்வி எழுப்புகிறவர்கள் எழுப்புகின்ற கேள்வி கொஞ்சம் புத்திசாலித்தனமான கேள்வி போல இருக்கும். ஆனால் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எங்களுடைய இந்துக்கள், எங்களுடைய தமிழர்கள் மிகப்பெரிய அளவிலே இதை தர்மத்தை செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஐயா குருநாதர் கம்பபாரதி ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய மூதாதையர்கள், மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் கோயில் கட்டுவதிலே காட்டியிருக்கக்கூடிய அக்கறை விதந்து போற்றத்தக்கது. தஞ்சப்பூருடைய ஆலயம் போலே தமிழ்நாட்டிலே எத்தனை கோயில்கள், ஈழத்திலே எத்தனை கோயில்கள். நாங்கள் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணம் போகின்ற போது ஒரு முறை ஐயாவோடு உடன் பயணித்த எல்லோருமாக ஏதோ ஒரு பேச்சில் போகின்ற வழிகளிலே இருக்கக்கூடிய கோயில்களை ஒரு முறை எண்ணி பார்ப்போம். அது போன போக்கிலே வீதி வழியாக, அதாவது உங்களுக்கு தெரியும், பிரதான வீதி வழியாக போகிற போது எங்கள் கண்ணிலே தென்பட்ட கோயில்கள். அப்படி எண்ணுகின்ற போதே எங்களுக்கு ஆச்சரியம் தாழ முடியாத அளவுக்கு கோயில்கள் இருந்தன. இப்படி வெளிநாட்டுக்கு போனால், வெளியூருக்கு போனால், எங்கே போனாலும் தங்கள் வசதிக்கேற்ப சிறிய வீடு, சிறியதொரு கோயிலை அமைத்து வழிபட்டார்கள். அதற்கு காட்டிய அக்கறை என்பது மிகப்பெரியது. அந்த தர்மம் வன்னியிலே இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நான் முழங்காவில் என்கின்ற ஊரிலே மல்வில் விஷ்ணு கோயில், மல்வில் விஷ்ணு கோயில் என்று ஒரு கோயிலுக்கு போய் பேசியிருக்கிறேன். அங்கே போகிற போது நான் ஆச்சரியப்பட்ட விடயம், அந்த கோயிலை நடாத்துகிறவர்கள் சொன்ன ஆச்சரியமான விடயம், ஒரு அறநெறி பாடசாலை வைத்து அங்கே வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உண்டியல் கொடுத்து விட்டோம். அந்த உண்டியலிலே வீட்டுக்கு யாராவது வெளியூரிலே விருந்தினர்கள் வருகிற போது தன்னுடைய உறவுகளிடையே எல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக 5 ரூபா 10 ரூபான்னு பணம் சேர்த்து அந்த போத்திலை கொண்டு வந்து மீண்டும் ஒப்படைத்து விட்டு அடுத்த போத்தில் வாங்கிக் கொள்வார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி. இப்படியெல்லாம் ஊரவர்களிடத்திலே உண்டியல் பணம் சேர்த்து மல்வில் கிருஷ்ணன் கோயிலை முதலிலே புனருத்தாரணம் செய்த பிறகுதான் அந்த பக்கங்களிலே அயல் வீடுகளில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இப்படி தர்மம், கோயில் பணிகளுக்கு இவ்வளவு அக்கறை கரிசனை காட்டினார்கள். எங்கள் தமிழர்கள் இறைவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மிகச் சிறந்தது. உண்மையில் எங்களுடைய பொழுதுகள் முழுவதையும் இறை வழிபாட்டோடும் இறை சிந்தனையோடும் இறை அர்ப்பணிப்போடும் கடக்க வேண்டிய நாங்கள் வாழ்வினுடைய ஒரு அங்கமாக ஒரு பகுதியாகவேனும் அதை கடைப்பிடிப்பது என்பது மிக முக்கியமானது. நாவலர் பெருமான் சொல்லுவது போல, இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது மனம் மொழிமைகளால் இறைவனை மெய்யன்போடு வழிபட்டு முத்தி இன்பம் பெறும் பொருட்டு. உலகியல் வெற்றிக்காக அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அதை சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுவது கூட புறம்பானதுதான், முழுமையான ஆன்மீக நோக்கத்தோடு பார்ப்பதாக இருந்தால். ஆனால் அதையெல்லாம் முற்றுமுழுதாக அப்படி வாழ முடியாது. நாங்கள் சாதாரண மனிதர்கள், உலகியலோடு தான் வாழ பழக வேண்டும். ஆகவே எங்களுடைய மிக முக்கியமான பணிகளாக கல்வி, தொழில் தேடுதல் எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஒரு பகுதியாக வேணும் ஆன்மீகம், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். நான் இதை வலியுறுத்துவதற்காக ஒரு கதை. இது வெறுமனவே கதை அல்ல, எங்கள் புராணத்திலே எங்கள் சமயத்திலே அழுத்தி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கதை. ஒரு ஏழை வறியவன், அவனுக்கு என்னமோ தெரியவில்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிகிறது. எந்த ஒரு வியாபாரம் பண்ணுவோம், ஒரு விவசாயம் பண்ணுவோம், ஒரு என்ன முயற்சி எடுத்தாலும் அவன் மிக நேர்மையானவன், மிக உழைப்பாளி, அயராது பாடுபடுவான். அக்கறை இனம் உள்ளவன் எல்லாம் கிடையாது, ரொம்ப அக்கறை உள்ளவன். ஆனால் அவனுடைய முயற்சி கைகூடவில்லை. வாழ்நாள் முழுவதையும் வறுமையோடைய கழிக்க வேண்டியிருந்தது. மிக கடுமையான வறுமை. அவன் மீது எல்லோருக்கும் மரியாதை. ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் அவன் பரிதாபப்படுவார்கள். மரியாதை என்பதை விட பரிதாபம். ஒரு முறை அவனை சொல்லுகிறார்கள், கொஞ்சம் தொலைவிலே இருக்கின்ற ஒரு ஜோதிடரை சொல்லி அந்த ஜோதிடரிடத்திலே போய் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உன்னுடைய ஜாதகத்தை காண்பித்து பலாபலன்களை கேட்டு அறிந்து கொள். அவர் நல்ல பரிகாரங்கள் சொல்லுவார். அந்த பரிகாரங்களின்படி நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நல்ல பலன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அவர் மற்ற ஜோதிடர்கள் போலையெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லவர், ரொம்ப நம்பிக்கையோடு பதிலளிக்கக்கூடியவர். கட்டாயப்படுத்தினார்கள். அவனும் ரொம்ப தூரம் என்பதனாலே அவனுடைய வாழ்க்கை போராட்டம் இருக்கிறதே, அன்றாடங்காட்சி. அவன் அன்றாடம் சம்பாதித்து வயிற்றை கழுவுகின்ற பரம ஏழை. ஆனால் வற்புறுத்தலுக்கு நன்கு ஒரு நாள் போகிறான். ரொம்ப தூரம் வழி நடந்து போகிறான். காலையிலே அதிகாலையிலே புறப்பட்டு விட்டான். வீட்டிலே இருந்து ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு விட்டான். நடந்து 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 ரொம்ப தூரமாகி கிட்டத்தட்ட நண்பகல் ஆகிவிட்டது. அவருடைய வீட்டுக்கு போய் சேர அங்கே பார்த்தால் ஒரு பெரிய கூட்டம் வரிசையாக நிற்கிறது. அந்த வரிசையிலே தானும் ஒருவனாக போய் நிற்கிறான். ஆனால் ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த ஜோதிடர் மிக வேகமாக பலாபலன்களை சொல்லி ஒரு 2 நிமிடம் கூட எடுக்கிறார் இல்லை ஒருவருக்கு. 1 நிமிடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜாதகத்தை புரட்டுகிறார், பலாபலனை சொல்லுகிறார், பரிகாரம் சொல்லுகிறார். ரொம்ப மரியாதையோடு காணிக்கை செலுத்தி விட்டு மக்கள் விடைபெறுகிறார்கள். அந்த அளவில் அவனுக்கு ஒரு ஆறுதல். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நண்பகலில் வரிசையாக நின்று ஒரு 3 மணி என்று வையுங்களேன், 3 மணி 4 மணி ஒரு மதியம் கிட்ட போய்விட்டான். ஜாதகத்தை வாங்கினார். வேற இறங்க அவனையும் ஜாதகத்தையும் திரும்ப திரும்ப பார்த்தார். ஆச்சரியத்தோடு அங்குமிங்கும் மீண்டும் மீண்டும் பார்த்தவர் ஜாதகத்தை அவனுடைய கையிலே கொடுத்து, இதோ பாரப்பா, உனக்கு இன்றைக்கு பலன் சொல்ல முடியாது, நீ நாளைக்கு வா. ஏன் சாமி, இத்தோட நீங்க பலன் சொல்லுவதை இன்றைக்கு நிறுத்திக் கொள்கிறீர்களா? நான் ரொம்ப தூரத்துக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறேன், பின்னால வேற வரிசை இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் பலன் சொல்லத்தானே போகிறீர்கள். இதோ பாரப்பா, உனக்கு இன்று பலன் சொல்ல முடியாது, நீ நாளை வா, பலன் சொல்லுகிறேன். சுவாமி, ரொம்ப தூரத்துக்கு அங்காலே அப்புறமாக இருந்து வந்திருக்கிறேன், வழி நடந்து வந்திருக்கிறேன், ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறேன். இதோ பார், இன்று உனக்கு பலன் சொல்ல முடியாது. இதற்கு மேலே என்ன செய்ய முடியும்? அந்த பரமகளையால் நினைச்சு பாருங்கள். வேறு வழி இல்லை. நன்றி ஐயா ஆண்டு விட்டு விடைபெற்றான். இங்கே வந்து ஒரு பக்கமா நின்று பார்க்கிறான். மற்றவர்களுக்கு எல்லாம் பலன் சொல்றார். என்னடா இது, இங்கேயுமா சோதனை?
பட்டகாலிலே படும் கெட்டகுடியே கெடுமென்றுவார்களே, அதுபோல ரொம்ப தூரத்துக்கு அப்பாலே இருந்து வந்த எனக்கு இங்கேயுமா சோதனை. ஆனால் வேறு வழி இல்லை, விடவிட்டான். போகிறான். போகிற வழியிலே ஒரு காட்டுப்பாதை வழியா அந்த காலமா கிராமத்துல போறான். இப்ப போனவன் பார்க்கிறான், நான் ரொம்ப தூரத்துக்கு அப்பாலே இருந்து இப்போ வீட்டுக்கு போய் வீட்டில் படுத்து கேந்து நாளைக்கு காலையில திரும்ப இவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா. காட்டுப்பாதையில ஒரு நல்ல ஆலமரத்துக்கு கீழே ஒரு பாறாங்கல், நீட்டி படுக்கக்கூடிய ஒரு பாறாங்கல். அந்த இடத்துலயே அந்த போற வழியிலே ஒரு கோயில் வாசல்ல கிணத்துல தண்ணி குடிச்சான். அங்கே ஏதோ 2 பழத்தை பிடுங்கி சாப்பிட்டான். போய் அந்த மரத்துக்கு கீழே அந்த பாறாங்கல்ல போயிருந்து யோசிச்சான், பேசாம இதுலயே என்னுடைய பொழுதை கழித்து விட்டு நாளை மீண்டும் ஜோதிடரிடத்திலே சென்று பலாபலங்களை கேட்டுக்கொண்டு பரிகாரத்தை கேட்டுக்கொண்டு செல்லுவோம். அந்த பாறாங்கல்லிலே போய் உட்கார்ந்தான். சரிந்து படுத்தான். என்றால் வழி நடந்த கலை ரொம்ப தூரம் காலையிலே இருந்து பாடாய் படுத்தான். ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிறிய கோயில், ஒரு சின்னதா ஒரு விக்கிரகம், கைவிடப்பட்ட மாதிரி, சரியான கவனிப்பு இல்லாமல், சரியான கோயில் அமைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. பார்த்த உடனே அவனுக்கு தன்னுடைய நிலைமையும் தெய்வத்தினுடைய நிலைமையும் ஒன்றாகத்தான் பட்டது. நான் இல்லாமையால இப்படி படுத்து கிடக்கிறேன், நீ எல்லாம் உள்ளவன் கடவுள், உனக்குமா இந்த நிலைமை? எனக்கு மட்டும் கொஞ்சம் வசதி இருந்தா நான் உன்னை எப்படி எல்லாம் அலங்காரமா அழகுபடுத்தி பார்ப்பேன் தெரியுமா. நினைச்ச உடனே அவனை அறியாம அவனுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை. வசதியாக ஒரு அழகான கோயிலாக இந்த இடத்தை அமைக்க வேண்டும். இந்த மரம் இருக்குது, ரொம்ப இயற்கையா இருக்கு, அருமையா இருக்கு, இதை வெட்டப்படாது. இந்த கோயிலை இந்த மரத்துக்கு அப்படியே வச்சுக்கொண்டு அழகான ஒரு கோயில் அமைப்பை உருவாக்கி போட வேணும். அப்படியே பார்த்தா இந்த மற்ற இடங்கள்ல இருக்கிற பக்கங்கள்ல உள்ள சின்ன சின்ன மரங்களை எல்லாம் வெட்டி அழகுபடுத்தி நல்ல அழகா வெள்ளை மணல் எல்லாம் கொட்டி ஒரு சுத்து மதில் கட்டி, இதுல ஒரு கிணறு, இதுல ஒரு பரிவார தெய்வம், இது இப்படி இதுல ஒரு அழகான வில்லு மண்டபம் என்று இப்படியே கற்பனை கொஞ்சம் கொஞ்சம் அழகழகா அற்புதமா படிப்படியா அப்படி வளருது. ஒரு புது இடம், காட்டு பாதை, வனவிலங்குகள் வரக்கூடும், அப்படி என்ற பயத்துல நித்திர வரை இல்லை. இந்த கற்பனை அவனுக்கு ரொம்ப அருமையா பார்த்தது. ஒரு நாளும் இப்படி ஒரு கற்பனை அவன் மனதில் பண்ணினது கூட இல்லை. ரொம்ப அருமையாக கற்பனை பண்ணி அழகா அப்படியே கும்பாபிஷேகம் செய்கிற அளவுக்கு விடிஞ்சு போகுது. கும்பாபிஷேகம் செய்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு, சரி முடிஞ்சா என்ன நீ வளமா வச்சிருந்தியா இருந்தா இதை பண்ணிட்டு போறேன் இப்ப என்ன. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டான். இப்ப புறப்பட்டு ஒரு சின்ன துணி பேக் உண்டு, அதை அப்படியே எடுத்து கொழுவி கொண்டு செருப்பை எடுத்து மாட்டிக்கொண்டு திரும்பினான். அவன் சப்த நாடியம் அடங்கி ஒரு கனவு அப்படியே நடுங்கினான். பார்த்துக்கிறான், ஒரு நடுக்கம். ஏன்னு பார்த்தா அவன் படுத்து கிடந்து அந்த பாறாங்கலுக்கு பின்புறமா ஒரு பெரிய கருப்பு நாகபாம்பு, கருநாகபாம்பு அவனை கண்டு அப்படியே நழுவி போகுது. அடப்பாவி, இதுவரைக்கும் இந்த பக்கத்திலேயா இந்த பாம்பு கிடந்திருக்கு, இந்த பாம்புக்கு பக்கத்திலேயா படுத்து கிடந்தேன். கடவுளே, சும்மா சொல்லக்கூடாது, நீ என்னில கருணை காட்டவில்லை என்று பலமுறை உன்னை திட்டி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா இன்றைக்கு உன் கருணை இல்லாம போயிருந்தால் நான் எப்படி உயிரோடு இருந்திருக்க போறேன். கண்டிப்பா என்னை இந்த பாம்பு பலம் பார்த்திருக்கும், ஏதோ ஆண்டவன் சித்தம் என்று நினைச்சு கொண்டு போனான். வரிசையாக கூட்டம் பழையபடி நேற்றைய போல இன்றைக்கும் வரிசையா நிக்குது. கூட்டத்தில் போய் நின்றான். தூரத்திலேயே பார்த்த உடனே ஜோதிடர் இவனை கையை காட்டி கூப்பிட்டார். இல்லையா வரிசை அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வா, நீ தானே நேற்று வந்து நான் நாளைக்கு வர சொல்லி அனுப்பிவிட்டாள். ஆமா ஐயா, நான் தான். சரி, மற்றவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார், நீங்க 2 அடி பின்னுக்கு போங்க, கொஞ்சம் 2 அடி அல்ல, நீங்க கொஞ்சம் தூரத்துல போய் நில்லுங்க, நான் கூப்பிட்ட பிறகு வாங்க. இப்ப இவன் மட்டும்தான். எவ்வளவு சத்தமாக பேசினாலும் வேறு யாருக்கும் கேட்காது, அந்த அளவுக்கு தூரத்துக்கு அனுப்பிட்டார். இங்க பார்ப்பா, நேத்து நீ என்னிடத்திலே இருந்து விடைபெற்று போன பிறகு இந்த வரைக்கும், இப்ப நீ வந்த வரைக்கும் நடந்தவற்றை சொல்லு. என்ன சாமி, என்ன நடந்துச்சு? போனேன், போற வழியில ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாறாங்கல்ல படுத்து கிடந்துட்டு திரும்ப வந்திருக்கிறேன். இந்த ஏழை இந்த வாழ்க்கையில வேறு என்ன சாமி நடக்க போகுது? பாரப்பா, எனக்கு குழப்பமாக இருக்கிறது.
நீ ஒன்றும் விடாமல் அவ்வளவுத்தையும் சொல்லு. சுவாமி, இது போகிற இந்த முடக்கில் ஒரு கோயிலில் தண்ணி குடித்தேன். அதுக்கு அங்கால போய் ஏதோ ஒரு சில பழங்களை சாப்பிட்டேன். அப்படியே போய் கோயில் போகிற வழியிலேயே ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பாறாங்கல்லில் படுத்திருந்தேன். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோயில். அந்த கோயில் ரொம்ப சிதைஞ்சு போய் கைவிடப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அந்த கோயிலை அழகாக வசதியாக கட்டினா இப்படி இருக்குமென்று மனதில் ஒரு கற்பனை. அந்த கற்பனையோடையே என்னுடைய இரவு போச்சுது. இரவு ஒரு கண் கூட தூங்கலை, ஒரு கணப்பொழுது கூட நான் தூங்கலை. காலையில் எழுந்து புறப்பட்டு வரும்போது ஒரு பெரிய நாகபாம்பு பாறாங்கல்லுக்கு பின்னால் படுத்து கிடந்துட்டு என்னை கண்டுட்டு வேகமாக போச்சு. இவ்வளோதான் ஏன் நடந்துச்சு. இதை விட எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பாரப்பா, நேற்று உன்னை உதாசீனப்படுத்தி நான் அனுப்பவில்லை. நேற்று இரவு 12 மணியோடு உன்னுடைய ஜாதகத்திலே மிகப்பெரிய ஒரு நாகதோஷம் உன்னை பீடிக்கிறது. நாகதோஷம் பீடிக்கிறது என்றால் அதற்கு பரிகாரமாக ஒரு கோயில் கட்ட வேண்டும். நாகதோஷம் பீடிக்கிறது என்றால் ஒரு பரிகாரமாக கோயில் கட்ட வேண்டும். அப்படி ஒரு கோயில் கட்ட சொல்லக்கூடிய அவகாசத்தோடு நீ என்னிடத்தில் வரவில்லை. ஓராண்டுகளில் உனக்கு நாகதோஷம் என்றால் எப்பாடுபட்டாவது ஒரு கோயிலை கட்டு என்று நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாளுக்குள் பரம ஏழையான உன்னால் எப்படி கோயில் கட்ட முடியும்? அப்படி ஒரு பலனை சொல்லி நாளை இரவு 12 மணியோடு உன்னுடைய ஜாதகம் முடியப் போகிறது, உன்னை பாம்பு தீண்டி நீ இறக்கப் போகிறாய் என்று சொல்லி இருக்கக்கூடிய சொற்ப வாழ்நாள் நேரத்தையும் நான் கெடுக்க விரும்பவில்லை. நீ இன்று வரவே மாட்டாய், இறந்து போய் விடுவாய். ஆனால் அதை தடுக்கவே முடியாது, பரிகாரங்களால் வாய்ப்பே இல்லை என்ற கட்டத்தில் நீ நாளைக்கு வாழ்ந்து ஓடு சாட்டு சொல்லி உன்னை அனுப்பிவிட்டேன். நீ இன்றைக்கு வரமாட்டாய் என்று எதிர்பார்த்தேன். நீ இன்றைக்கு வந்து நிற்கின்ற போது ஆச்சரியம் தாழவில்லை. அதனால்தான் இவ்வளவு வரிசையை தாண்டி உன்னை கூப்பிட்டேன். எது தெரியுமா உன்னை இன்றைக்கு இங்கே வர வைத்திருக்கிறது? நீ ஆலயம் கட்ட வேண்டும் என்று மனதிலே எண்ணி இரவிரவாக பண்ணிய கற்பனையில் நீ அற்புதமான ஒரு கோயிலை கட்டி முடித்திருக்கிறாய். பொருள் இல்லாமல், பணம் இல்லாமல், உன்னால் உண்மையாக நிஜமாக ஒரு கோயில் கட்ட முடியாமல் போனாலும் உன் பரம்பரையில் யார் செய்த புண்ணியமோ ஒரு நல்ல காலமாக உனக்கு மனதிலே ஒரு கற்பனை எழுந்து கோயில் ஒன்றை கட்டி முடித்திருக்கிறாய். அதனுடைய பலன் தற்செயலாக வந்த பாம்பல்ல அந்த பாம்பு, உன் ஜாதகப்படி உன்னை கொல்வதற்காக வந்த பாம்பு. நீ மனதிலே எண்ணிய அற்புதமான கோயில் கட்டும் பணி என்கின்ற அந்த நல்ல சிவத்தொண்டின் விளைவாக உன்னை பீடித்த நாகதோஷம் உன்னை விட்டு நீங்கி போக பாம்பு பைய நகர்ந்து போனது. எனவே உன்னை காப்பாற்றியது வேறு ஒன்றுமல்ல, நீ மனதிலே எண்ணிக்கொண்ட அந்த ஆலய பணி, கோயில் கட்டுகின்ற அந்த உன்னதமான பணி நீ நிஜத்தில் செய்யவில்லை. ஆனால் எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. எண்ணம் தான் சொல்லாகிறது, சொல்தான் செயலாகிறது. உன் வசதி இல்லாத சூழ்நிலையில் உன்னுடைய வஞ்சகமற்ற மனப்பூர்வமான அந்த கற்பனை நிஜமாக ஒரு கோயில் கட்டினால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலனை உனக்கு உண்டாக்கி தந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இனி உன் வாழ்வு மலரும். உனக்கு இனி எந்த ஒரு துன்பமும் வரப்போவதில்லை. இதுவரை பீடித்த அந்த நாகதோஷம்தான் உன்னை எல்லா தடைகளுக்கும் ஆளாக்கி இடர்பாடுகளுக்கு உள்ளாக்கி இருந்தது. இனிமேல் உன் வாழ்வில் சுபிச்சந்தான். நல்ல பொருளாதார விருத்தியோடு வாழ்வாய். முடிந்தால் கற்பனையில் செய்த அந்த ஆலயத்தை நிஜமாக அமைத்து துணை செய் என்று அனுப்பிவிட்டதாக ஒரு கதை. எங்கள் சமயத்தில், எங்கள் மொழியில், எங்கள் பாரம்பரியத்தில் கதைகள் வெறுமனவே கதைகளாக இருப்பதில்லை. அவை கூற வருகின்ற, வலியுறுத்துகின்ற நீதிகள், அறக்கருத்துக்கள் மிக ஆழமானவை, மிக நம்பிக்கைக்குரியவை. அப்படி இல்லாத கதைகள் நிலைப்பதில்லை, நீடிப்பதில்லை. இத்தனை காலம் அந்த கதைகள் நீடித்த காரணம் என்பது ஆலய வழிபாடு, ஆலய திருப்பணி என்பது அளப்பரியது, செய்ய வேண்டியது என்கின்ற அந்த உன்னதமான அறத்தை வலியுறுத்துவதற்காக உருவானவை. இதுபோல ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆலய திருப்பணிகளை செய்யாது போனால் பரவாயில்லை, செய்கிறவர்களை தடுக்காதீர்கள். அந்த தாற்பயத்தை உணர்ந்து அமைதியாக வேணும் இருங்கள். முடிந்தவரை உங்கள் வசதிக்கேற்ப
திருப்பணிகளை செய்ய தலைப்படுங்கள், அவை ஒப்புயர்வற்ற பணிகள் என்கின்ற நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி.